புதுச்சேரியில் 3 எம்எல்ஏக்களை மத்திய அரசு நியமித்தது செல்லும். சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு. பட்டா கத்தியுடன் பாட்டு பாடி சமூக வலைதளத்தில் வீடியோ போட்ட இளைஞர்கள் கைது. தமிழகத்துக்கு ஜூன் மாதத்துக்கு ஒதுக்கப்பட்ட 42,05,000 தடுப்பூசிகளை முதல் வாரமே வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை. தமிழகத்தில் +2 தேர்வு நடத்துவது குறித்து கருத்து கேட்பு 2 நாட்களில் முடிவு அறிவிக்கப்படும். தமிழகத்தில் கோவிட்டால் 21 டாக்டர்கள் மரணம். நாடு முழுவதும் 594 பேர் இறப்பு. தமிழகத்தில் +2 தேர்வு நடத்தப்படுமா? முதல்வர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. உலகிலேயே முதல் முறையாக H1N1 பறவை காய்ச்சலுக்கு சீனாவைச் சேர்ந்தவர் பாதிப்பு. யாருக்கும் பரவாது என நிபுணர்கள் கருத்து. தமிழகத்தில் கடந்த மாதம் மட்டும் கோவிட்டால் 10,186 பேர் மரணம். ஊடகால் பாதிப்பு குறைகிறது. கோவிட் அச்சத்தால் ஜெயிலை விட்டு வர தயங்கும் கைதிகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 2,000 ரூபாய் கடந்த மாதம் வழங்கப்பட்டது. 2வது தவணையாக 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்கிறார். ரேஷன் கடைகளில் 13 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டம், அரசு பஸ்ஸில் திருநங்கையர் இலவச பயணம், அர்ச்சகர்களுக்கு 4,000 ரூபாய் நிவாரணம், மறைந்த காவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குதல் போன்ற திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். கோவிட் பரவலை தடுக்க தமிழகத்தில் மே 24ஆம் தேதி முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. தமிழகத்தில் 36,000 வரை சென்ற தினசரி பாதிப்பு ஊரடங்கால் 10,000 குறைந்துள்ளது. சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பாதிப்பு குறைய தொடங்கியுள்ள நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பதா, தளர்வுகளை அறிவிக்கலாமா என்பது பற்றி அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலர் இறையன்பு, சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். பாதிப்பு குறைந்த மாவட்டங்களில் அத்தியாவசிய கடைகளை குறிப்பிட்ட நேரத்துக்கு திறக்க அனுமதிப்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. மீண்டும் மக்கள் நடமாட்டம் அதிகரித்தால் பாதிப்பு மறுபடியும் கூடும். இன்னும் ஒரு வாரத்துக்கு முழு ஊரடங்கை நீட்டிக்கலாம் எனவும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 7ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அடுத்த கட்டமாக மருத்துவ வல்லுநர்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார். அதன் பிறகே முழு ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்துக்கு நீட்டிக்கப்படுமா அல்லது தளர்வுகள் அறிவிக்கப்படுமா என்பது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பல இடங்களில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. போலீசார் நடவடிக்கைகள் எடுத்தாலும் விற்பனையை தடுக்க முடியவில்லை. எனவே கொரோனா சிறப்பு வரி விதித்து மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனால் புதுச்சேரி அரசுக்கு தேவையான வருமானம் கிடைப்பதோடு கள்ளத்தனமான மது விற்பனை செய்வதை தடுக்க முடியும் என்றார். கடந்த முறை இந்த கொரோனா நோய் தடுப்பு சம்பந்தமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கும் போது கொரோனாவுக்கு சிறப்பு வரியாக மதுபானத்தில் விதிக்கப்பட்ட வரியை உடனடியாக விதித்து மற்ற கடைகளும் திறக்கிற மாதிரி ஒரு 4 மணி நேரம் இந்த மதுபான கடைகளை திறந்து விட்டாங்கன்னா ஓரளவுக்கு கள்ள மதுபான விற்பனை தடுக்கப்படும். மாநிலத்துக்கும் அதிகப்படியான வருவாய் வரும். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. என்ஆர் காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும், கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இந்நிலையில் புதுச்சேரி சட்டசபைக்கு கே. வெங்கடேசன், வி.பி. ராமலிங்கம், ஆர்.பி. அசோக் பாபு ஆகிய பாஜக நிர்வாகிகளை நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதனால் பாஜக பலம் 9 உயர்ந்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.
சட்டப்படி பொருளாதார வல்லுநர்கள், அறிவியல் அறிஞர்கள், சீர்திருத்தவாதிகளைத்தான் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்களை நியமித்தது சட்டப்படி செல்லாது. 3 பேர் நியமனத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் ஜெகநாதன் கூறியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் அனிதா சுமந்த், செந்தில்குமார், ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு விசாரித்தது. அரசியல் உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நியமன எம்எல்ஏக்கள் சார்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 3 எம்எல்ஏக்கள் நியமனம் செல்லும் என தீர்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தனுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழகத்துக்கு ஜூன் மாதத்துக்கு 42,05,000 தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு நன்றி தெரிவித்தார். தமிழக மக்கள் தொகை மற்றும் கோவிட் பாதிப்பு அடிப்படையில் தடுப்பூசிகள் ஒதுக்கப்படவில்லை. எனவே மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்துக்கும் தடுப்பூசி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஜூன் மாதத்துக்கான 42,05,000 தடுப்பூசி ஒதுக்கீட்டை விரைந்து வழங்க வேண்டும் என ஹர்ஷவர்தனுக்கு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சிறப்பு ஒதுக்கீடாக தமிழகத்துக்கு 50 லட்சம் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் 2 பொதுத் தேர்வை நடத்துவது தொடர்பாக அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டபின் 2 நாளில் முடிவெடுக்க தமிழக அரசு கூறியுள்ளது. teenschool21@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் கருத்துக்களை அனுப்பலாம். கோவிட் பரவல் காரணமாக சிபிஎஸ்இ பிளஸ் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு சிபிஎஸ்இ தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக பிரதமர் மோடி கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த பிளஸ் 2 பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு எந்த அடிப்படையில் மதிப்பெண் வழங்குவது என்பது பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என இரு மாநில பள்ளிக் கல்வித்துறையும் தெரிவித்தன. புதுச்சேரி லெனின் வீதியில் ஜூஸ் கடை வைத்திருப்பவர் பாலாஜி இன்று கிர்னிப்பழ ஜூஸ் போட்டார். வெயில் காரணமாக ஜூஸ் வாங்கி குடிக்க கூட்டம் திரண்டது. இதை கண்ட அதிகாரிகள் ஊரடங்கு விதிகளை மீறிவிட்டீர்கள், கடையை மூடுங்கள் என்றனர். பாலாஜி கடையை மூடாமல் தொடர்ந்து வியாபாரத்தில் ஈடுபட்டார். அதிகாரிகள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். போலீசார் வந்து கடையை மூடும்படி பாலாஜியை எச்சரித்தனர். அப்போது பாலாஜிக்கும் போலீசுக்கும் வாக்குவாதம் உண்டானது. ஒரு கட்டத்தில் ஆவேசமான பாலாஜி போலீசுக்கு கண்டிக்கும் விதமாக கடையில் இருந்த கிர்னி பழங்களை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் அவரையும் ஊழியரையும் குண்டுகட்டாக தூக்கி சென்றனர். கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. கோவிட் பாதிப்பு எண்ணிக்கையை விட குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். வேகமாக கோவிட் தொற்று குறைந்து வருகிறது. விரைவில் கோவிட் நோயாளிகள் இல்லாத சூழல் உருவாகும் என்றார். தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா பெருந்தொற்று படிப்படியாக வேகமாகவே குறைந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு ஒரே நாளில் 26,513 என்கின்ற எண்ணிக்கையில் பாசிட்டிவ் இருந்தது. அதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி, பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 26,513 என்றாலும் நலம் பெற்று வீடு திரும்பியிருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை 31,673. ஆக ஒரே நாளில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை காட்டிலும் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பவருடைய எண்ணிக்கை 5,160 பேர் கூடுதலாக குணம் பெற்று திரும்பி இருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான அறிகுறியை வெளிப்படுத்துகிற விஷயமாகும்.
தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த சுவாமிநாதன் கோவிட் தொற்றால் நெல்லை தனியார் மருத்துவமனையில் மரணமடைந்தார். அவருக்கு வயது 50. அவரது உடல் சொந்த ஊரான சாத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. தென்காசி எஸ்பி சுகுணா சிங் உட்பட பல போலீஸ் அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். 24 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபன்ராஜ். சென்னை ஹுண்டாய் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். கடந்த ஆண்டு ஊரடங்கு போடப்பட்ட பிறகு வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினார். தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். அவ்வப்போது கிடைக்கும் கூலி வேலைகளையும் செய்து வருகிறார். இதன் மூலம் தனக்கு சொற்ப வருமானமே கிடைத்தாலும் அதை கொண்டு ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு உணவு, முகக்கவசம், குடிநீர், பிஸ்கெட் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். தீபன்ராஜின் சேவை மனப்பான்மையை சேத்தூர் சுற்றுவட்டார மக்கள் பாராட்டுகின்றனர். சீர்காழியை அடுத்த பாதரக்குடி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு தங்களது சொந்த செலவில் 3 வேளை உணவு வழங்கி வருகின்றனர். இளைஞர்களின் சேவையை பார்த்த பாதரக்குடியைச் சேர்ந்த பலரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். தங்களது குழந்தைகளின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழைகளுக்கு உணவு வழங்கும்படி அதற்கு ஆகும் தொகையை வழங்குகின்றனர். இதனால் உற்சாகமடைந்த இளைஞர்கள் பாதரக்குடியை தாண்டி சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் வரை பல கிராமங்களிலும் தங்களது சேவையை விரிவுபடுத்தியுள்ளனர். அப்பகுதிகளிலும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று உணவும் குடிநீரும் வழங்கி வருகின்றனர். இந்த கொரோனா காலத்தில் முழு ஊரடங்கு என்பதால் ஆதரவற்றவர்கள், வீட்டில் கஷ்டப்படுறவங்க, ஏழைகள்லாம் வீட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளிடம் to வயசுங்கள் வரைக்கும் 3 வேளை உணவு இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இதில் பிறந்தநாள் கொண்டாடும் அவங்கவுங்க பேரண்ட்ஸுகளும் என் பொண்ணோட பிறந்தநாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் காசெல்லாம் கொடுத்து நீங்கள் உதவுங்க அப்படின்றாங்க. எங்களுக்காக உதவுறவங்க முன் வந்து நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. பல பேர் நிறைய காசுலாம் கொடுத்து நீங்கள் இதுமாரி நல்லா சூப்பராக பண்ணுறீங்க, நாங்களும் உங்களுக்கு பணம் தரணும்னு சொல்லி எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சி அவங்களும் கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் உணவு இல்லாமல் தவிச்சிட்டு ஆதரவற்றவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் 3 வேளை உணவு வழங்கிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லேயும் இருக்கிற இளைஞர் ஆதரவற்றவர் எல்லாருக்குமே உணவு வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருமே அவங்க பிறந்தநாள் ஒத்தி வச்சுட்டு அதுக்கான ஃபண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து உதவுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கோவை மத்வராயபுரம் அருகேயுள்ள வளையன்குட்டை ஓடைக்கு தண்ணீர் தேடி 5 காட்டு யானைகள் வந்தன. ஓடை அருகே உள்ள வீட்டில் இருந்த ஒருவர் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்துகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 20 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1169 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விவசாயிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் தஞ்சாவூரில் நடந்தது. தூர்வாரும் பணிகளுக்கான சிறப்பு கண்காணிப்பாளர் பிரதீப் யாதவ் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார். தூர்வாரும் பணிகள் முறைகேடுகள் இன்றி நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். கூட்டத்தில் MP பழனி மாணிக்கம், மாவட்ட கலெக்டர் கோவிந்தராவ், MLA-க்கள் பங்கேற்றனர். மதுரை மாவட்ட மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லை என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். கிராமங்களில் வீடுதோறும் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அவர் கூறினார். ஆரம்ப சுகாதார நிலையம், தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் இப்போது அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உடனுக்குடனே கிராமத்தில் வரக்கூடிய அந்த கொரோனாவுடைய எச்சரிக்கை நோய் வந்த உடனேயே அதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கிராமப்புறத்துலையும் இந்த கொரோனா நோய் குறைந்திருக்கிறதை உடைய ஒட்டுமொத்த மதுரையில் இன்றைக்கு கொரோனா நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கு.
திருப்பூர் பெரிய தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பீர் முகமது, ரகுமான் ஆகியோர் பட்டாக்கத்தியுடன் பாட்டு பாடி இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டனர். அந்த பதிவு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இருந்ததால் VAO சிவராஜ் திருப்பூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் இருவரையும் கைது செய்து தாராபுரம் கிளை சிறையில் அடைத்தனர். தேனி போலீஸ் நிலையத்தில் தலைமை காவலராக இருப்பவர் மணிகண்டன். ஊர்காவல் படையினருடன் இணைந்து முக்கிய சாலைகளில் அவர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளார். கர்ணன் சினிமா பாட்டு மெட்டில் கோவிட் விழிப்புணர்வு பாடலை எழுதியுள்ள மணிகண்டன் அந்த பாடலை ராகம் போட்டு பாடி வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். அம்மாடி ஜீகச்சுல ஆம்புலன்ஸ் வரிசையில ஆட்சி சொன்னும் பத்தவில்லை அது மூச்சடைச்சு கொள்ளும் புள்ள ஆட்சி சொன்னும் பத்தவில்லை அது மூச்சடைச்சு கொள்ளும் புள்ள ஊரடங்கி கொஞ்சம் வீட்டிலேயே இருங்க ரோட்டில சுத்தாதீங்க ஊரடங்கி இருங்க அரசு உத்தரவை மாடுங்க கொஞ்சம் வீட்டிலேயே இருங்க ரோட்டில சுத்தாதீங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் அருகே உள்ள ராஜலட்சுமி டயாபெட்டிக் சென்டரில் பாரதிய சேவா சங்கம் சார்பில் இந்திய மருத்துவ சங்கத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டது. ராஷ்டிரிய ஸ்வயம் சங்கம் சார்பில் வாழ்வாதாரம் இழந்த 300 தொழிலாளர்களுக்கு 10 கிலோ அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கினர். கோவிட்டால் தமிழகத்தில் இதுவரை 21 டாக்டர்கள் மரணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 594 பேர் இறந்துள்ளனர். அதிகபட்சமாக டெல்லியில் 107 பேர், பீகாரில் 96 பேர், 6 மாநிலங்களில் 25 முதல் 50 பேர் வரை டாக்டர்கள் மரணமடைந்துள்ளதாக இந்திய மருத்துவ சங்கம் தெரிவிக்கிறது. இதில் ராஜஸ்தான் 43, ஜார்க்கண்ட் 39, ஆந்திரா 32, தெலங்கானா 32, குஜராத் 31 மற்றும் மேற்குவங்கம் 25 பேர். திருச்சி மாவட்டம் முழுவதும் ரேஷன் பொருட்களை ஏற்றிச் செல்லும் தனியார் லாரிகள் குட்ஷெட் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. லாரி டிரைவர்கள் மணப்பாறை, முசிறி, லால்குடி, துறையூர் போன்ற இடங்களிலிருந்து தினமும் இங்கு வேலைக்கு செல்வது வழக்கம். ஊரடங்கில் பஸ்ஸுகள் ஓடாததால் பைக்கில் பணிக்கு செல்கின்றனர். விதிமீறியதாக கூறி இவர்களின் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூட்டுறவுத்துறை வழங்கியுள்ள அடையாள அட்டையை காட்டினாலும் அதனை பொருட்படுத்துவதில்லை. போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட லாரி டிரைவர்கள் இன்று திடீர் வேலை நிறுத்தம் செய்தனர். இவர்களது வாகனங்களை போலீசார் இனிமேல் பறிமுதல் செய்ய மாட்டோம் என உறுதியளித்தனர். அதன்பின் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த கொரோனா பிரச்சனைக்கு நாங்கள் டோக்கன் கேட்டுக்கிட்டு இருக்கோங்க. சில கான்ட்ராக்டில் டோக்கன் கொடுத்துருக்காங்க. அது சில ஸ்டேஷனில் பார்த்துட்டு விட்டுறாங்க, சில ஸ்டேஷனில் விட மாட்டுறாங்க. அதனால் எங்களை பார்த்துட்டு ஃப்ரீயாக விடுற அளவுக்கு லாரி டிரைவருக்குனர், லோடுமேன், லாரி அசோசியேஷன், லாரி ஓனருங்க, இவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பாஸ் தர சொல்லியிருக்காங்க. போன கொரோனா கொடுத்தாங்க கவர்மெண்ட் பஸ்ஸு. இந்த தடவை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேப்பரில் எழுதி தராங்க. அது சில ஸ்டேஷனில் செல்ல மாட்டேதுங்க. எங்களுக்கு சீல் குத்தி, கவர்மெண்ட் சீல் குத்தி எங்களுக்கு பாஸ் வேணுங்க. முக்கியமானது விவசாயத்துக்கு உரம் நாங்கள் தான் ஏற்றணும். அடுத்தது கோதுமை, அரிசி, நெல், இது 3மே பொருள், முக்கியமான பொருளுங்க. அதை நாங்கள் தான் ஓட்டோம். அந்த கொடுக்கல, இது 2வது தடவை ஸ்ட்ரைக்குங்க. 3வது தடவை எங்களை ஸ்ட்ரைக் பண்ண விட்டாங்கன்னா அப்படின்னா வேலை செய்ய மாட்டோம். ரேஷன் பொருளை பூரா நிப்பாட்டிடுவோம். ரேஷன் பொருளை டெய்லி நாங்கள் தான் ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம் லாரியில். அந்தந்த குடோனில் போய் நான் லாரியை நிப்பாட்டிடுவோம். எந்த லாரி ஓடாது. அதனால் தயவு செய்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக சீல் குத்தி, கவர்மெண்ட் சீல் குத்தி எங்களுக்கு பாஸ் கொடுக்கணுங்க. எங்கள் பாஸ் தான் கேட்குறோம். நாங்கள் ஒன்றுக்கு கவர்மெண்ட்டில் பிச்சை எடுக்கலை. எங்களுக்கு குடும்பத்தில் அது இல்லை, இதில் இதுவே டிரைவருக்கு இல்லைன்னு எவனுமே மதிச்சது கிடையாது. எந்த ஒரு ஆட்சியும் மதிச்சது கிடையாது. அதனால் நாங்கள் பிச்சை எடுக்க விரும்பலை. அது அவங்கவுங்க மனசாக வந்து டிரைவருக்கு பாடுபடுறானுங்க. கொரோனாவை எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம்.
ஊரடங்கால் சாலையோரத்தில் உணவின்றி தவிப்பவர்களுக்கு வண்டலூர் தாசில்தார் ஆறுமுகம் தனது சொந்த செலவில் தினமும் உணவு வழங்கி வருகிறார். அலுவலக வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் உணவு, தண்ணீர், மாஸ்க் மற்றும் கபசுர குடிநீர் பொட்டலங்களை விநியோகம் செய்கிறார். இவரின் செயலால் ஈர்க்கப்பட்ட தாம்பரம் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் என பலர் அவருடன் கைகோர்த்துள்ளனர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். டெல்லி ஹர்ஷ்விகார் பகுதியில் ஒரு மசூதியில் இமாமாக இருப்பவர் இலியாஸ், வயது 48. அதே பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி மசூதி வளாகத்தில் உள்ள குழாயில் தண்ணீர் பிடிப்பதற்காக சென்றாள். அப்போது இமாம் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த சுற்றுவட்டார மக்கள் ஆவேசமுற்று மசூதியை முற்றுகையிட்டதால் பதற்ற நிலை உண்டானது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் இமாமை போலீசார் கைது செய்தனர். கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழகத்தில் 2.11 கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ கோதுமை மாவு, உப்பு, ரவை, தலா அரை கிலோ சர்க்கரை, உளுத்தம்பருப்பு, தலா 250 கிராம் புளி, கடலைப்பருப்பு, தலா 100 கிராம் கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், டீ தூள், ஒரு குளியல் சோப்பு, ஒரு துணி துவைக்கும் சோப்பு அடங்கிய மளிகைப் பொருட்களை இலவசமாக வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நாளை துவக்கி வைக்கிறார். கோவிட் நிவாரணத்தின் 2ஆம் தவணை 2000 ரூபாய் வழங்கும் திட்டமும் தொடங்கப்படுகிறது. 5ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு மளிகை தொகுப்பு வழங்கப்படும். புதுச்சேரியில் மேலும் 867 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. பாதிப்பு 1,06,299 அதிகரித்தது. மேலும் 17 பேர் இறந்தனர். மரண எண்ணிக்கை 1567 ஆனது. மேலும் 1393 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை 94,566 பேர் குணமடைந்துள்ளனர். மதுரை அருகே உள்ள பேரையூர் மல்லபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டியம்மாள். கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு மதுரையில் உள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். படுக்கைக்கு மேலே ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி திடீரென ரிப்பேர் ஆனது. பாண்டியம்மாள் தலையில் விழுந்ததால் அவர் காயமடைந்தார். கோவிட் சிகிச்சையோடு தலைக்காயத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் கருவறையில் தீ விபத்து ஏற்பட்டது. கோயில் நிர்வாகிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயை அணைக்கும் பணி நடக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. உலகிலேயே முதல் முறையாக H1N1 என்ற பறவை காய்ச்சலுக்கு சீனாவைச் சேர்ந்த ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார் என அந்நாட்டின் தேசிய சுகாதார ஆணையம் தெரிவித்தது. கடந்த மாத இறுதியில் தீவிர காய்ச்சலுடன் 41 வயதுடைய ஆண் ஜென்ஜியாங் நகரில் உள்ள மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். டெஸ்ட் எடுத்தபோது பறவை காய்ச்சல் இருப்பது உறுதியானது. எப்படி, எங்கிருந்து தொற்று ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்கின்றனர். அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. டிஸ்சார்ஜ் ஆக உள்ளார். பறவைகளிடமிருந்து மனிதருக்கு இது எளிதாக பரவக்கூடிய நோய் இல்லை. ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவாது என நிபுணர்கள் கூறுகின்றனர். சீனாவில் 2016ஆம் ஆண்டு H7N9 பறவை காய்ச்சலுக்கு பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். H1N3 என்பது புதிய வகை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெரியார் நகரைச் சேர்ந்தவர் ராமசாமி, வயது 70. இவரது மகன் சுரேஷ், வயது 41, கார் டிரைவர். கோவிடால் பாதிக்கப்பட்ட இவர் மே 30ஆம் தேதி சிதம்பரம் ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அன்று மாலையே இறந்தார். தகவல் அறிந்த சுரேஷின் தந்தை ராமசாமி மற்றும் உறவினர்கள் சிதம்பரத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர். மருத்துவமனையில் மகனின் இறந்த உடலை பார்த்ததும் ராமசாமி கதறி அழுதபடியே மயங்கி விழுந்தார். டாக்டர்கள் பரிசோதனை செய்ததில் அவர் இறந்தது தெரிந்தது. ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டா நாட்டின் போக்குவரத்து அமைச்சராக இருப்பவர் ஜெனரல் எட்வர்ட் கடும்பா வாமலா. உகாண்டா ராணுவ முன்னாள் தளபதியான கடும்பா வாமலா 2017இல் இருந்து அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். தலைநகர் கம்பாலா அருகே உள்ள வீட்டிலிருந்து மகள் மற்றும் பாதுகாவலருடன் காரில் புறப்பட்டார். வீட்டை விட்டு வெளியே வந்த கார் மீது பைக்கில் வந்த ஆசாமிகள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் வாமலாவின் 26 வயது மகள் பிரெண்டா மற்றும் டிரைவர் பலியாயினர். துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் வாமலா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அதிகாரி காயமின்றி தப்பினார். கொலையாளிகளை பற்றிய தடயங்கள் கிடைத்துள்ளன.
விரைவில் பிடித்து விடுவோம் என உகாண்டா அதிபர் யோவரி முசேவெனி கூறினார். ஊரடங்கில் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வீடுகளுக்கே மளிகை மற்றும் காய்கறிகளை சப்ளை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் திண்டுக்கல்லில் கடைக்காரர்கள் அதிகாலையிலேயே பயமில்லாமல் கடைகளை திறந்து வைத்து விற்பனை செய்கிறார்கள். மேற்கிறது வீதி, பெரிய கடை வீதி போன்ற இடங்களில் பலசரக்கு கடைகள், மிட்டாய் கடைகள், ஸ்டேஷனரி கடைகள் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை செயல்படுகின்றன. அந்த நேரத்திலும் மாஸ்க் அணிய மறந்து சமூக இடைவெளியை புறக்கணித்து மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடைகளில் ஜோராக விற்பனை நடக்கிறது. அதிகாரிகள் விழித்துக் கொள்ளும் வேளையில் கடைக்காரர்கள் கதவை சாத்திவிட்டு தூங்க போய் விடுகின்றனர். அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில். கத்தார் நாட்டிலிருந்து இண்டிகோ விமானத்தில் சென்னை வந்த பயணிகளை சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். சென்னையைச் சேர்ந்த 28 வயது சதீஷை செக் செய்தபோது தன்னிடம் எதுவும் இல்லை என சொல்லிவிட்டு வேகமாக புறப்பட்டார். அதனால் அவர் மீது சந்தேகம் வந்தது. தனி அறைக்கு அழைத்து சென்று செக் செய்தனர். ஷூ சாக்ஸில் 3 தங்கக்கட்டிகளை மறைத்து வைத்திருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அதன் எடை 140 கிராம், மதிப்பு 7 லட்சம் ரூபாய். தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்து சதீஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் உள்ள 5 யூனிட்டுகள் மூலம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். கோடைக்காலம் தொடங்கிய போது 5 யூனிட்டுகளும் முழுமையாக செயல்பட்டன. ஊரடங்கு காரணமாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் மின்சார தேவை குறைந்துவிட்டது. சில நாட்களாக காற்று பலமாக வீசுவதால் அந்த பகுதியில் உள்ள காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதனால் தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் 4 யூனிட்டுகளில் மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. 1 யூனிட் மட்டுமே இயங்குகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்காலிக நர்ஸாக பணியாற்றி வருபவர் இந்து. வயது 30. கடந்த மாதம் 23ஆம் தேதி பணியின் போது பிறந்த குழந்தைக்கு ஆக்ஸிஜனை கொடுக்க முயற்சித்தார். கருவியில் ஏற்பட்ட கோளாறால் ஆக்ஸிஜன் பீரிட்டு வெளியேறியதில் இந்துவின் இடது கண் பார்வை பாதிக்கப்பட்டது. கலெக்டர் கிளாட்ஸ்டன் புஷ்பராஜ் நர்ஸ் சிகிச்சைக்கு சிறப்பு நிதி தொகுப்பிலிருந்து 45,000 ரூபாய் வழங்கினார். அவரை பணி நிரந்தரம் செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் விபரத்தை குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தேசிய கமிஷன் வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் முதல் தற்போது வரை நாட்டில் 7,464 பேர் தங்கள் பெற்றோரில் ஒருவரை இழந்துள்ளனர். 1,742 குழந்தைகள் பெற்றோர் இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் உள்ளனர். தமிழகத்தில் தாய் தந்தையை இழந்து 16 பேரும், பெற்றோரில் ஒருவரை இழந்து 143 குழந்தைகள் என மொத்தம் 159 பேர் உள்ளதாக NCPCR தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது கொரோனா பரவல் குறைந்து வருகிறது. ஆனால் மே மாதம் வைரஸின் தாக்கம் உச்சத்தில் இருந்தது. தினசரி மரணமடைவோர் எண்ணிக்கை 400-ஐ எட்டியது. மே மாதம் மட்டும் 10,186 பேர் மரணமடைந்துள்ளனர். மொத்தமாக 42% பேர் கடந்த மாதத்தில் மட்டுமே இறந்துள்ளனர். தற்போது இறப்பு எண்ணிக்கை 24,232 உள்ளது. நாடோடிகள் சினிமாவில் நடித்த சாந்தினி முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது போலீசில் புகார் அளித்தார். மணிகண்டன் திருமணம் செய்வதாக கூறி என்னுடன் குடும்பம் நடத்தினார், ஆனால் ஏமாற்றிவிட்டார். எனது அந்தரங்க படங்களை வெளியிடுவதாக மிரட்டுகிறார் என புகாரில் கூறினார். மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் கைதாகவில்லை. இந்த நிலையில் மணிகண்டன் மனைவி வசந்தி நடிகை சாந்தினி மீது கணவருக்கு சாதகமாக ராமநாதபுரம் எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். பணம் பறிப்பதற்காக என் கணவர் மீது நடிகை சாந்தினி பொய் புகார் கொடுத்துள்ளார். இதனால் எங்கள் குடும்பத்தினர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம். சாந்தினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். மணிகண்டன் மீது சென்னையில் வழக்கு பதிவு செய்துள்ளதால் வசந்தியின் மனுவை சென்னை போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பியுள்ளேன் என எஸ்பி கார்த்திக் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே புதுப்பாக்கத்தில் சுஷில் ஹரி தனியார் பள்ளி அமைந்துள்ளது. அங்கு படித்த முன்னாள் மாணவி நிறுவனர் சிவசங்கர் பாபா தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போஸ்ட் போட்டார். சிவசங்கர் என் ஆடைகளை கழற்ற முயன்றார். மற்ற மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன். பலருக்கு மது வாங்கி கொடுப்பார் என தெரிவித்திருந்தார். இதை அறிந்த தமிழ்நாடு குழந்தைகள் நல உரிமைகள் பாதுகாப்பு அதிகாரி சரஸ்வதி பள்ளியில் ஆய்வு செய்து நிறுவனர் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்.
புதுச்சேரி கவர்னர் தமிழிசையின் 60வது பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் கவர்னர் மாளிகைக்கு சென்று ரோஸ் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். ராஜ்பவனில் உள்ள கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள குளக்கரைகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அழகுபடுத்தும் பணி நடக்கிறது. குளத்தின் சுற்றளவை பொறுத்து ஒரு குளத்திற்கு 100 கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டுள்ளது. பல கோடி செலவில் கரைகளை அழகுபடுத்தும் மாநகராட்சி குளத்தில் இருக்கும் தண்ணீர் மாசடைவது பற்றி கவலைப்படுவதில்லை. உக்கடம் வாலாங்குளத்தில் ஆகாய தாமரைகள் அதிகரித்து மீன்கள் செத்து மிதக்கின்றன. பல இடங்களில் சாக்கடை நீர் கலக்கிறது. உக்கடம் பெரிய குளத்தின் கரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன. ஆன்லைனில் ஆர்டர் எடுத்து இறைச்சி டெலிவரி செய்ய அனுமதி கேட்டு கோவை மாவட்ட கோழி வியாபாரி சங்கத்தினர் மாநகராட்சி கமிஷனருக்கு மனு அளித்தனர். கடைகள் திறக்காமல் இறைச்சி டெலிவரி மட்டும் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கெட்டுப்போன இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது, நியாய விலை விற்க வேண்டும், டெலிவரி செய்யும் போது பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக இதுவரை 68 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உடையாளிப்பட்டி, இலுப்பூர், அண்டவாசல், ஆலங்குடி உள்ளிட்ட ஊர்களில் கள்ளச்சாராய ஊழல்களை போலீசார் அழித்தனர். 92 பேர் கைதாகியுள்ளனர். இது தவிர பிளாக்கில் மதுவிற்ற 290 பேர் கைது செய்யப்பட்டு 10,000 பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை பிடிக்க 6 தனிப்படைகளை அமைத்துள்ளார் SP பாலாஜி சரவணன். நீலகிரி மாவட்ட கர்நாடக எல்லையில் உள்ள கக்கநல்லா சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பாலேற்றி வந்த வாகனத்தை சோதனை செய்தபோது 385 மது பாட்டில்கள் பதுக்க வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். மது ஏற்றி வந்த ரவி மற்றும் சரவண செந்திலை போலீசார் கைது செய்தனர். மது பாட்டில்கள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கடந்த வாரம் காய்கறி வண்டியில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் கமலாலயம் குளத்தை சுற்றி வந்து அதிகாலை பலர் வாக்கிங் சென்றனர். ரோந்து சென்ற போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தொற்று பரவும் அபாயம் இருப்பதை விளக்கி அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். இலங்கையில் அமெரிக்காவால் செய்ய முடியாததை சீனா சாதித்திருக்கிறது. தமிழக எல்லையை ஒட்டிய அம்பாந்தோட்டை துறைமுகத்தையும் அதை ஒட்டிய 15,000 ஏக்கர் நிலங்களையும் சீன இறையாண்மை கொண்ட பகுதியாக இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்திய பாதுகாப்புக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு இதுவரை இல்லாத அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் உள்ளது அம்பாந்தோட்டை. அங்கே துறைமுகம் அமைக்க இலங்கைக்கு சீனா கடன் வழங்கியது. கடனை திருப்பி செலுத்த முடியாததால் அம்பாந்தோட்டை துறைமுகம் அதை ஒட்டிய 15,000 ஏக்கர் நிலங்களை சீனாவுக்கு 99 ஆண்டு குத்தகைக்கு இலங்கை அரசு வழங்கியது. அப்பகுதிகளை ராணுவ ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என்று முதலில் இலங்கை கூறியது. ஆனால் இப்போது அங்கு 660 ஏக்கர் நிலங்களை சீன இறையாண்மை கொண்ட பகுதியாக அறிவித்து சட்டம் இயற்றிவிட்டது. அதாவது இலங்கையின் அந்த பகுதிகள் இனி சீனாவின் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். இலங்கை அரசின் சட்டங்கள் இனி அங்கே செல்லாது. இலங்கையில் ராணுவ தளம் அமைத்து அதன் மூலம் இந்தியாவை கண்காணிக்க வேண்டும் என்பது அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளின் நீண்ட நாள் கனவு. அமெரிக்காவால் முடியாததை சீனா சாதித்துவிட்டது. அங்கு சீனா நிச்சயம் கடற்படை தளம் அமைக்கும். இலங்கை அரசு நினைத்தால் கூட அதை தடுக்க முடியாது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் ஏற்கனவே சீன நீர்மூழ்கி கப்பல்கள் நிற்பதால் அங்கிருந்து இந்தியாவை எளிதாக கண்காணிக்க முடியும். அம்பாந்தோட்டை நமது கன்னியாகுமரிக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறது. அங்கிருந்து தமிழகத்தின் தென் பகுதிகளை கண்காணிக்கும் சீனா ராமேஸ்வரத்தை ஒட்டியுள்ள நெடுந்தீவு, அனலைத்தீவு, நைனா தீவு ஆகிய 3 தீவுகளை காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்காக தனியார் நிறுவனங்கள் மூலம் பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட தென்னிந்தியாவை இப்போது சீனா சுற்றி வளைத்துவிட்டது. தென்னிந்தியாவை சீனா தாக்கினால் அது இலங்கை வழியாகத்தான் நடைபெறும் என்பதை பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். அது இன்று உண்மையாகிவிட்டது. இலங்கைக்கு இந்தியா எவ்வளவு உதவி செய்தாலும் அவற்றை அங்குள்ள ஆட்சியாளர்கள் நினைத்து பார்க்கவில்லை. மாறாக சீனாவுக்கு ஆதரவாக போய்விட்டார்கள். இனி இலங்கையை சீனாவின் நண்பன் என்ற கோணத்தில்தான் மத்திய அரசு பார்க்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் நமது ராணுவ நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும். அதன் முதல் கட்டமாக கச்சத்தீவை திரும்பப் பெற வேண்டும். அமைச்சராக பதவியேற்றதிலிருந்து அமைச்சர் தியாகராஜன் தினமும் சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் என்றார் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி. தமிழக அரசியல் வரலாற்றில் முதல்வர் அல்லது அமைச்சரவையில் 2 அல்லது 3வது நிலை வகித்தவர்களிடம்தான் நிதித்துறை பொறுப்பு இருந்துள்ளது. அமைச்சரவையில் கடைசியாக வரிசைப்படுத்தப்பட்டாலும் 8 கோடி மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொறுப்பில் தியாகராஜன் உள்ளார். இவர் முறையாக செயல்பட்டிருந்தால் பெட்ரோல், டீசலுக்கான GST வரியை நீக்கியிருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளவில்லை.
மாறாக மத்திய அரசு உள்பட பலருடன் மோதல் போக்கை மட்டுமே கையாண்டு வருகிறார் என கிருஷ்ணசாமி கூறினார். ஊரடங்கு காரணமாக திண்டுக்கல்லில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூ மார்க்கெட் மூடப்பட்டது. விவசாயிகள் பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே விட்டனர். பல ஆயிரம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. தொற்றின் தாக்கம் சற்று குறைந்து வருவதால் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக பூ மார்க்கெட்டை திறக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்தது. இன்று மார்க்கெட் திறக்கப்பட்டது. விவசாயிகள் பூக்களை கொண்டு வந்து விற்பனை செய்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் விவசாயிகள் நலனுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மொத்தம் வியாபாரிகளை கொண்டு விற்பனை நடைபெறுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி முக்குரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் தேவையில்லாமல் ரோட்டில் சுற்றித் திரிந்த 200 வாகனங்களை மடக்கினர். நிப்பாட்டிய இடத்திலேயே வாகன ஓட்டிகளுக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. இதற்காக போலீசார் தங்களுடன் சுகாதார பணியாளர்களையும் அழைத்து வந்திருந்தனர். அவசியமில்லாமல் வெளியே சுற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அருப்புக்கோட்டை டிஎஸ்பி சகாய் ஜோஸ் எச்சரித்தார். மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஜெயிலில் தகுதியுள்ள கைதிகள் பலரை அரசு பரோலில் அனுப்பியது. இதில் 26 பேர் நீங்களே விட்டாலும் நாங்கள் ஜெயிலை விட்டு போக மாட்டோம் என அடம்பிடித்துள்ளனர். ஒடிசாவைச் சேர்ந்த கைதி ஒருவர் பரோலில் வெளியே போனால் குடும்பத்திற்கு சுமையாகி விடுவோம், ஜெயிலில் வேலை பார்த்து பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறார். தற்போது கோவிட் பிரச்சனையின் காரணமாக வெளியே வேலை கிடைக்காது, நாங்க எங்க தண்டனை காலத்தை முடிச்சுட்டே வீட்டுக்கு போறோம்னு பல கைதிகள் சொல்லி இருக்காங்க. ஜெயிலை விட்டு வெளியே வர மாட்டோம்னு 26 பேரும் உறுதியோடு இருக்காங்கன்னு அதிகாரிகள் கூறினர். அடுத்த ஆண்டு மார்ச் இறுதியில் கோவா, மணிப்பூர், பஞ்சாப், உத்தராகண்ட் சட்டசபை மற்றும் மே இறுதியில் உத்தரப்பிரதேச சட்டசபையின் ஆயுட்காலம் முடிகிறது. கோவிட்டால் இந்த 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் நடக்குமா என சந்தேகம் எழுந்தது. இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சுசில் சந்திரா விளக்கம் அளித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக சில ராஜ்யசபா மற்றும் சட்டசபை இடைத்தேர்தல்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. அதனால் அடுத்த ஆண்டு இந்த 5 மாநிலங்களுக்கும் திட்டமிட்டபடி தேர்தல் நடக்கும் என்றார். கொரோனா பரவலுக்கு மத்தியில் விதிகளை பின்பற்றி பீகார், தமிழகம், அசாம், கேரளாவிற்கு தேர்தல் நடத்தப்பட்டதாக கூறினார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பிரிஜிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மணி, அருணா தம்பதியினரின் 10 வயது மகன் ஹர்ஷ்வர்தன் அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். 4 ஆண்டுகளுக்கு முன் மொட்டை மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த போது கீழே தவறி விழுந்ததில் படுகாயமடைந்தார். உடனே மருத்துவமனையில் சேர்த்ததால் டாக்டர்கள் சிறுவனை காப்பாற்றினர். சமீபத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனின் கண்கள், வாய், மூக்கு வழியாக திடீரென்று ரத்தம் வழிந்தது. வேலூர் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். இந்த சூழ்நிலையை பார்த்த மனநலம் பாதிக்கப்பட்ட அப்பா குடும்பத்தை விட்டு ஓடிவிட்டார். அம்மா அருணா தனி ஆளாக மகனுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் அதற்கு பணம் இல்லை. அவர் உடலில் என்ன பிரச்சனை எனவும் சரியாக தெரியவில்லை. தவித்த தாய் கண் கலங்கி நின்றார். மகனின் உடல்நிலையில் முன்னேற்றமில்லை. கருணை கொலை செய்ய அனுமதி கேட்டு பொங்கனூர் நீதிமன்றத்திற்கு சென்றார். கோவிட் காரணமாக நீதிமன்றம் மூடியிருந்தது. ஆட்டோவில் வீட்டிற்கு செல்லும் வழியிலேயே தாய் மடியில் உயிரை விட்டார் சிறுவன். அருணா கதறி அழுததை பார்த்து ஊர் மக்களும் கண் கலங்கினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையத்தில் தக்காளி ஏற்றி வந்த வாகனத்தில் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து 5 பேர் விற்பனை செய்வதை அறிந்த போலீசார் குடிகாரர் போல் வேஷம் போட்டு அவர்களிடம் மது வாங்க சென்றனர். சப்ளை செய்து கொண்டிருந்த அசாருதீன், சிவகுமார், சுரேஷ், சித்திக், மாரிமுத்து உள்ளிட்டோரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். கர்நாடகாவிலிருந்து மது கடத்தி வந்ததை ஒப்புக்கொண்டனர். 430 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கண்ணூத்து பகுதியில் 70 அடி ஆழமுள்ள கிணறு உள்ளது. நேற்று முன்தினம் இரவு 2 காட்டெருமை கன்றுக்குட்டிகள் கிணற்றுக்குள் தவறி விழுந்தன. வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் கன்றுக்குட்டிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நேற்று முழுவதும் போராடியும் மீட்க முடியவில்லை. இன்று காலை பணி தொடர்ந்தது. 30க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர்.
கிரேன் மூலம் இரும்பு தொட்டியை கிணற்றில் இறக்கி கன்று குட்டிகளை பத்திரமாக மீட்டனர். 36 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட கன்று குட்டிகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இது வந்து ஒரு இந்தியன் கார்ங்க ஒரு வெரைட்டிங்க. லோக்கல் வந்து காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. அது காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த வெயிலில் வந்து இந்த ஃபுட்டை தேடி வந்து இது வந்து மாங்காய், பருத்தி, மிளகாய், கத்தி, தக்காளி இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த அனிமல்ஸ்க்கு வந்து நல்லா பிடிக்கிறனால இது இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துக்கு வருங்க. அப்படி வரப்போ வந்து இது வந்து எல்லாமே இங்கே வந்து ஆரப்பை ஒட்டி நிறைய கிணறுகள் இருக்கிறனால அந்த கிணத்துல வந்து நம்ம புஷஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால அவங்க வந்து கிளியர் பண்ணதுனால இது வந்து ஓடியாடுறப்ப அந்த காட்டு எருமைக்கு வந்து வழி தெரியல. திடீர்னு நேரம் வந்து தவறி வந்து கிணத்துல விடும்போது வந்து நம்ம வந்து லோக்கலில் ட்ரெயினில் வச்சு ஒரு ரெஸ்க்யூ பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இதுக்காக மக்களுக்கு வந்து நாங்கள் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து ஒரு தண்டூரா மூலம் ஒரு ஃபார்ம்லெட் கொடுத்து அந்த ஃபார்ம்லெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வைல்டு அனிமல்ஸை வந்து நீங்கள் உள்ளே வரதை எப்படி நம்ம கிணத்தை சுற்றி வந்து ஒரு ஃபென்ஸு போடணும், ஃபென்ஸு போட்டு பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒரு விழிப்புணர்வு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2 காட்டெருமை கன்றுகள் விழுந்து விட்டதாக தகவல் கிடைத்ததின் பேர் ஸ்தலத்தை வந்து ஆய்வு பண்ணோம். என்ன மாதிரி இருக்குது, கிணத்துடைய சைஸ் எப்படி இருக்குது, எப்படி தண்ணி எவ்வளோ இருக்குது, அப்புறம் உள்ளே இருக்க கன்றுகள் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, எப்படி ஃபோர்ஸாக இருக்கா, விகரஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. கிரேனு வனத்துறையோடு இணைந்து கிரேனு, கயிறுகள், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தீயணைப்பு மீட்பு பணி கருவிகள், அது தவிர ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு, லிஃப்டிங்ஸு, கிரேனோடைய சப்போர்ட்டோட ஹூக்கெல்லாம் போட்டு தூக்கணும். ஒரு பக்கெட் ஒன்று செட் பண்ணி அதை வழியாக தூக்கியிருக்காங்க. காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர், அண்டூர் பகுதிகளில் நீண்டலாறு கரையில் மணல் திருடப்படுவதாக புகார்கள் வந்தன. அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். மணல் திருடிய 6 பேரை கைது செய்தனர். 5 டிராக்டர்கள், ஒரு JCB இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. சோளிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு 3,30,000 ரூபாய் மதிப்புள்ள 10 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டது. சோளிங்கர் தக்கான்குளம் பகுதியில் துளசி மாலை விற்று பிழைப்பு நடத்தி வந்த 200 குடும்பத்தினர் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கலைபாரதி தொண்டு நிறுவனம் சார்பில் அவர்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. பெரம்பலூர் நகராட்சி சார்பில் ட்ரோன் மூலம் கிருமிநாசினி தெளிக்கும் பணி இன்று தொடங்கியது. காமராஜர் வளைவு பழைய பேருந்து நிலையம், பாலக்கரை, ரோவர் வளைவு, துறைமங்கலம் என நகரில் மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு காய்கறிகள் கொண்டு செல்லும் டெம்போ ஓட்டுநர் மற்றும் காய்கறி வியாபாரிகளுக்கு தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்கியது. மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் குறுவை சாகுபடிக்காக டெல்டா பகுதி விவசாயிகள் ஆயத்தமாகி வருகின்றனர். தஞ்சையை அடுத்த களிமேடு பகுதியில் குறுவை சாகுபடிக்காக பாய் நாற்றங்கள் தயார் செய்து நடவு பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில செயலாளர் பாதுஷா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சோளிங்கர் அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தில் சாராயம் காய்ச்சி விற்று வந்த பாஸ்கர் என்பவரை கைது செய்தனர். 110 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் பழைய பேருந்து நிலையம், ராணியார் மருத்துவமனை அருகில் உள்ள அம்மா உணவகங்களில் தினமும் 400க்கும் மேற்பட்டோர் உணவு சாப்பிடுகின்றனர். ஊரடங்கு முடியும் வரை 2 உணவகங்களில் இலவசமாக உணவு வழங்க சட்ட அமைச்சர் ரகுபதி ஏற்பாடு செய்தார். வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம், அனைத்து சேவைகளையும் நாங்களே செய்து தருகிறோம் என ஒலிபெருக்கி மூலம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் போலீசார் தெரு தெருவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். வீட்டு வாசல் இல்லை, அதனால தான் வெளியே